ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعليما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى سيدنا محمد. நம்மையெல்லாம் முஸ்லீமாகவும் தீனாகவும் படைத்து மேலும் கண்மணினாகவும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகத்தில் ஒரு அங்கத்தினராக பொறுக்கெடுத்துக் கொண்டாடி அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் காமிலான ஷேகுமாரனுடைய கரத்தை பிடிக்கச் செய்தானே அத்தகைய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இஸ்லாமோட அழகிய மார்க்கமாக இருக்கின்றது. இதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தம் திருமறையில் கூறி காட்டும் பொழுது இன்ன தீன இஸ்லாம் நிச்சயமா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிடத்தில் மார்க்கமாக இஸ்லாமாக இருக்கும். இன்னொரு இடத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கூறுகிறான் அல்லாஹ்வுக்கும் இஸ்லாம தீனா, உங்களுக்கு மார்க்கமாக நான் இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டேன் என்பதாக கூறுகிறான். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பொருந்திய மார்க்கம் எவ்வாறு அழகில்லாமல் இருக்கும்? இல்லல்லாஹ் ஜமால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு அழகானவன், அழகை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான். அல்லாஹ் இஸ்லாத்தை விரும்புகின்றான், இஸ்லாத்தை பொருந்திக் கொண்டான். அல்லாஹ் விரும்பும் அல்லாஹ் பொருந்திக் கொண்ட மார்க்கம் எவ்வாறு அழகில்லாமல் இருக்கும்? இஸ்லாத்தில் எல்லாவித ஒழுங்கு நெறிகளும், அதாவது ஒருவன் எவ்வாறு ஆணை இருக்க வேண்டும், அக்காலத்தில் மானத்தை காப்பாற்றுவதற்காக வேண்டி மிகவும் சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு சுதந்திரத்தை வாங்கினார்கள். ஆனால் இக்காலத்தில் வெறும் ஃபாலோவுக்காகவும் லைக்குக்காகவும் பெண்கள் ஆனால் இஸ்லாமிய கற்றுக் கொடுக்கவில்லை. இஸ்லாமிய பெண்களின் மனத்தை அல்லாஹ் காப்பாற்றி வருகின்றான், இன்னும் காப்பாற்றி வருவான். இன்னும் காப்பாற்றுவான். ஒரு ஆண் எவ்வாறு ஆணை அணிய வேண்டும், ஒரு பெண் எவ்வாறு ஆணை அணிய வேண்டும், எல்லாம் கற்றுக் கொடுக்கிறார், இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. எவ்வாறு ஆணை வேண்டும், எவ்வாறு ஆணை அணிய வேண்டும், எல்லாவித விஷயங்களையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. எல்லாவித நற்குணங்களையும் ஊக்குவிக்கக்கூடிய ஒரே மார்க்கம் இஸ்லாமாக இருக்கின்றது. எல்லாவித திவ்ய செயல்கள், திவ்ய பேச்சுக்கள், திவ்ய குணங்களை வேறொரு ஒழிக்க கட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாமா இருக்கின்றது. உதாரணமாக இந்த உலகத்தில் அனைவரும் சினாவை எடுக்கின்றார்கள், தடுக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் ஒரு படி மேலே ஏறி, இஸ்லாம் ஒரு படி மேலே சென்று அது இஸ்லாம் தடுக்கின்றது. அதாவது கண்ணின் மூலமாக தான் ஒருவன் சினாவை ஆரம்பிக்கிறார். அதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன் திருமறையில் கூறி காட்டும் பொழுது சொல்லுங்கள், அவர்களை பார்வையை தாழ்த்திக் கொள்ளும்படி என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உத்தரவிடுகிறான். ஒருவன் எப்பொழுது ஒரு பெண்ணை பார்க்கிறானோ அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த பெண்ணின் மீது காதல் வரும். அந்த பெண் எப்பொழுது இவனை பார்க்கின்றாலோ அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த பெண்ணுக்கும் காதல் வரும். இதுவரை காதல் இறுதியாக ஜினாவில் கொண்டு போய் முடியும். ஆரம்பம் கண், அந்த கண்ணின் மூலமாக தான் ஜினா ஆரம்பிக்கிறது. இதை பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய முக்மின்களுக்கு தன் பார்வை தாழ்த்திக் கொள்ளுங்க என்பதாக. இந்த உலகத்தில் மற்ற மார்க்கங்கள் அனைவர்களும் பணக்காரர்கள் ஒரு மாதிரி, ஏழைகள் ஒரு மாதிரி, கொட்டையார்கள் ஒரு மாதிரி, நெட்டையாக ஒரு மாதிரி பார்ப்பார்கள். ஆனால் இஸ்லாம் அவ்வாறு கிடையாது. அனைவர்களும் கொண்டுதான், அனைவர்களும் சமந்தான். யாருமே யாருக்கும்
உயிர்ப்போல தாழ்ந்தவன் கிடையாது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுது நிச்சயமாக மக்களே, நிச்சயமாக ஒரு நபர் ஒருவன் தான். لا عربي على لا عجبي ولا حرب على أسود ولا أسود على أحمر إلا بالتقوى. அரபி மற்ற மொழிகளை விட அரபி மொழி சிறப்பு கிடையாது. அரபி மொழியை விட மற்ற மொழி சிறப்பு கிடையாது. கருப்பை விட சிறப்பு கிடையாது. சிகப்பை விட தக்குவா சொல்ல பார்த்தா ஒருத்தன் குட்டையா இருக்கான், அவனுக்கு மாதிரி இறக்காம பார்க்கறது. ஒரு கட்டியா இருக்கான், அவனை வச்சு கலாய்க்கிறது. குண்டா இருக்கான், அவனை பத்தி கேள்வி பண்றது. நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கிறது என்பதாக கூறுகிறார்கள். இஸ்லாம் அனைவருக்கும் சமம்தான், அனைவருக்கும் சமம்தான் என்றதை தான் நம்ம கற்றுக் கொடுக்கின்றது. மற்ற மதத்தில் எல்லாம் இவ்வாறு செய்கிறார்கள். எவ்வாறு என்றால் குரலில் புரண்டு கொண்டு நாக்கின் அளவு குத்தை கொண்டு சொல்லி காமிச்சாங்க. ஒருத்த வந்துட்டு சிவனை தாங்க வேண்டி நான் நிக்க போறேன். இன்னைக்கு வரைக்கும் வந்துட்டே இருக்காங்க. அவன் காலையெல்லாம் அதுக்கு போயிட்டு இல்லமா அதை கற்றுக் கொடுக்கல. 5 நேரம் தொழுங்கள், நில்லுங்கள், ருகூ செய்யுங்கள், சுஜூ செய்யுங்கள். அந்த இபாதத்தை பார்த்தால் மக்கள் முகம் செழிப்பார்கள். என்னடா இது எல்லாம் செய்யறாங்க. சொல்லிக்க மாட்டான், எவனும் சொல்லிக்க மாட்டான். ஏனென்றால் மிகவும் ஒழுக்கமான முறையில் எந்த ஒரு மறைவிடத்து எந்த ஒரு முட்டிக்கு மேல ஆணை போடக்கூடாது என்பதாக இஸ்லாம் கழித்திருக்கு. அதை சொல்லுகின்றார்கள். இதுதான் ஒழுக்கம். இதைதான் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. இஸ்லாத்தில் மனிதர்களுக்கு மட்டும் உதவி செய்தால் கூலி கிடையாது. மனிதர்கள் மட்டும் உதவி செய்தால் கூலி கிடையாது. கூலி இருக்கின்றது. ஒரு சமூகம் சொல்லி காட்டுவார்கள். ஒரு விபச்சாரர்கள் கொண்டிருப்பார். அப்பொழுது அவர் இன்னும் ஓரமா தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை எடுத்து மெத்தி குடிப்பான். அந்த கீழே வலிச்சு ஒழுவும். அந்த மண்ணப்பட்ட ஒரு நாய் வந்து நடக்கும். இந்த மாதிரி ஒரு மனசு கேட்க நாய் ரொம்ப தாகமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து தண்ணி கொடுப்பான். சூழத்தில் கம்பியான் என்பதாக சொன்னார்கள். இதை கேட்ட சகாபாக்கள் அந்த சூழல்ல கண்டிப்பாக விலங்கினங்களுக்கும் கூலி இருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். அப்பொழுது என்ன தெரிகிறது? சிறிய சிறிய விலங்குகளாக இருந்தாலும் அப்படி நாம் எதற்காக பார்க்கிறோம், அதற்கும் நாம் உதவி செய்ய வேண்டும். இதே நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. இதே இந்த விஷயத்தில் இஸ்லாம் அழகானதாக இருக்கின்றது, அழகிய முறையில் இருக்கின்றது. ஒருவன் குடும்பத்தில் எவ்வாறு எடுத்துக் கொள்ள வேண்டும்? வெளியே பார்த்தா அக்காவை போல இல்ல இப்ப அப்பாலாம் போயிட்டு இருப்பான். ஆனா வீட்டுக்கு வந்தா மனைவிகளையும் பிள்ளைகளையும் அடிப்பது. இதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது விசாரிக்கும் உங்களுடைய மனைவிமார்களிடம் யார் உயர்ந்தவராக இருக்கின்றாரோ அவர்தான் வெளியே உயர்ந்தவராக இருப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இஸ்லாம் நமக்கு அதை கற்றுக் கொடுக்கின்றது. ஒருவர் பக்கத்தில் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. சொல்கிறார்கள் நீங்கள் சால்னா சமைத்தால் அதை கண்ணீரை அதிகப்படுத்துங்கள். இதற்காக வேண்டிய உங்களுடைய பக்கத்தில் அதை கொடுங்கள். கொடுத்து அதை கொள்ளுங்கள். அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். நம்மளுக்கு கொடுக்குறாங்க என்பதாகவும் நம்ம இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. இப்ப கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் ஒரு பெண்மணி இருந்தாங்க. அவள் தினைக்கும் கொப்பு கொட்டுவான். தினைக்கும் கொப்பு கொட்டிட்டே இருப்பான். ஒரு நாள்
அவங்களுக்கு நோய்வாய்ப்பட்டாங்க என்பதாக சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேகமாக சென்று அந்த பெண்ணுக்கு நோய் விசாரித்தார்கள். அல்லாஹ் அக்பர். பிறகாக அந்த பெண் குப்பை கொட்டி கொண்டிருந்த அந்த பெண்ணை நோய் விசாரிக்கின்றார். இதைத்தான் மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. பக்கத்தை வீட்டுக்காரர்களும் பேசிக் கொள்ளுங்கள் என்பதை மார்க்கம் கற்றுக் கொடுக்கின்றது. இஸ்லாத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் ஒரு அழகிய முறை இருக்கின்றது. இதை பற்றி அல்லாஹ் ஜல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் திருமறையில் கூறி காட்டும் பொழுது யா அய்யுஹல்லதீன ஆமனூ இதா ததாயதுஹும் பிதைனி இதா முஸம்மா ஃபஅக்துபூஹு. நீங்கள் கடனை கொண்டு கடன் கொடுத்தால் அதை நீங்கள் என்ன பண்ணுங்க, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நேரத்துல கொடுத்துறேன் ஏன் எழுதி வச்சுக்கிறோம் சொல்லிடுவார். இவரு தரேன்னு சொல்லிடுவாரு. இவருக்கு என்ன பயம்? ஐயோ வந்து கேட்டு வரோம் அவர் பயந்து கொண்டே இருப்பார். முகத்தில் சடைந்து கொண்டே இருக்கும். எப்ப கொடுப்பாரு அதற்கும் அவர்களுக்கு அவருக்கு மூச்சுரை ஏற்படும். அதனால்தான் இஸ்லாம் அதை எழுதி கொள்ளுவோம். கடன் எழுதி கொள்ளுங்கள் என்பதெல்லாம் இஸ்லாம் அதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இது அனைத்தும் அனைத்தும் அவரது பேசாகிவிடும். யார் இல்லாம அவர்களை சென்று பாருங்கள். அவர்கள் இந்த அனைத்து விஷயங்களும் பரிபூர்ணமாக இருப்பார்கள். நிம்மதியாக வாழ்வார்கள். குறைந்த சம்பந்தமாக இருந்தாலும் நிம்மதியாக வாழ்வார்கள். இதை நமக்கு இஸ்லாம் கற்றுக் கொடுக்கின்றது. ஆகவே இஸ்லாம் ஒரு அழகிய மார்க்கமாக இருக்கின்றது. இஸ்லாத்தை நாம் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டு அதை கொடுக்கின்ற அமல்களை நாம் பரிபூர்ணமாக செய்வதற்கு அல்லாஹ் ஜல்லல்லாஹு தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.